மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியுங்க, ஏன் எல்லா நேரத்துலேயும் முடியும். ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும், அவங்க செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள் இருக்கக்கூடிய மாற்றங்களால் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை தரப்போகுதா, அப்படி கொடுத்தா எந்த தருணத்தில் தரப்போகுது, அல்லது பாதகமான பலனை தரப்போகுதான்றது பற்றி தானுங்க டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை தானுங்க பிறக்கப்படுது. சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம். சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் கும்ப ராசியில் துலா லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரை எப்படி இருக்கும்? மேஷ ராசியாதிபதி மேச ராசிக்கு 3வது பாவகத்தில் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. என்னதான் முயற்சி பண்ணாலும், என்னதான் மனசுக்குள்ளார மனக்கோட்டை கட்டி இருந்தாலும், ஏதோ ஒரு தருணத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பலவிதமான தடைகள் இருக்க தான் செய்யுது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து சொல்கிறேனுங்க, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுதுங்க. தொழில் ரீதியாக ஆரம்பித்த இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோமே, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்குது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது என்ற சங்கடம், மன அழுத்தம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 100% சரியான சூழலில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியும் ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் மேச ராசிக்கு 2வது பாவகத்தில், மேஷராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 47 டிகிரியில் இருக்கக்கூடிய தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தார். பறக்க பறக்க பாடுபட்டு இருந்தாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இருந்திருக்காது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்திருக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இருந்திருக்காது மேசராசி நண்பர்களுக்கு. பிப்ரவரி 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாவும் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. அப்போ குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலால் ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் சத்துரு தொந்தரவு நீங்கும், உங்கள் மேலே இருந்த அந்த பகைகள் நீங்கும், உடல் உபாதைகள் சரியாகும். கொடுக்குறவன் தூரத்துலேருந்து கொடுத்தாலும் கெடுக்கிறவன் பக்கத்துலேருந்து கெடுக்கிறானே என்ற பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கை கட்டினது வாய் கெட்டலையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தால் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள் இருக்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களால் 100% சாதகமாக இருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு. இதில் இன்னொரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவானாக வருவாருங்க. வேறு எந்த ராசிக்குமே சூரிய பகவான் புத்திர ஸ்தானாதிபதியாக வரமாட்டாப்பிடிங்க. அப்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் புதனுடன் சேர்ந்து திருவோணம் நட்சத்திரம் சுபஸ்தானாதிபதி சாரம் வாங்கி குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய சூழலால் 6 வருடம் ஆகுதுங்க, 7 வருடம் ஆகுதுங்க, 10 வருடம் ஆகுதுங்க திருமணம் ஆகிட்டு புத்திர செல்வம் இல்லைங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார 100% புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துப்படும். உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரிய பகவானை பார்ப்பதால் சூரிய மங்கள யோகம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது பார்வையாக சூரிய பகவானை பார்ப்பார்.
புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான புத்திர காரகன் பார்ப்பதால் 100% பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துரும். தீராத மன அழுத்தம், புத்திர செல்வம், தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருக்க போகுதுன்றதில் இதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாதுங்க. 2 முறை மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புதனாதித்ய யோகம், 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் புதனும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. 12ஆம் தேதி சூரிய பகவான் கும்பத்துக்கு பயிற்சி ஆயிட்டு மேஷராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 11வது பாவகத்துக்கு போகக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் தேதி புதனும் 11வது பாவகத்துக்கு போயிட்டு புதனும் சூரியனும் 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் மீண்டும் புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பாங்க. பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பாகப்பிரிவினை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சியான காலகட்டம் ஏற்பட போகுதுன்றதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. அதுபோக நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றதில் 100% மாற்று கருத்து கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. வரக்கூடிய பிப்ரவரி மாத காலத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கும், போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சு, ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொன்னாலும் மன நிறைவு கொடுக்கக்கூடிய சூழல், முக்கியமாக புத்திர செல்வம் பெருகக்கூடிய தருணம், இது அனைத்தும் வரக்கூடிய பிப்ரவரி மாத காலத்தில் இந்த பிரபஞ்சம் மேசராசி நண்பர்களுக்கு தரப்போகுதுங்க. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சந்தர்ப்பமும் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இந்த பதிவு மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.